ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் சோசியல் சயின்ஸுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. ஆல்ரெடி நான் சயின்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ண செலக்டட் கொஸ்டின், ஏன்னா 2 கொஸ்டின் எவ்ரி நைட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னால் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். தமிழ்லேருந்து சயின்ஸ் வரைக்கும் அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பயுமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது ப்ளஸ் அந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது, இது எப்பயுமே வாடிக்கையாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய ட்ரூ ஆல் ஃபால்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 1 வேர்டு, அதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 20லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். பட் உங்களுக்கு 20லேருந்து 33 வரைக்கும் 13 2 மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃபைன் வெதர், டிஃபைன் ராக், இதெல்லாமே நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டர். அதுமாதிரி டிஃபைன் மைக்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா 27ல் இருக்கக்கூடியது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஒரு தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம். ஆக்சுவலாக உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் எக்ஸாம், இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் டைம் இருக்குது அப்படிங்கிறனால இது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். இது 2 மட்டுமே படித்தா போதும், எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட்ச் இட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டில் சாயில் கன்சர்வேஷன் அண்டு சாயில் எரோசியன் வந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் வெதர் அண்ட் கிளைமேட் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா உங்களுக்கு 8 மணிக்கு அப்டேட் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டினில் உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட், இது போக அடிஷனலாக என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சேர்த்தே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 41ல் இருக்கக்கூடிய கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸ், அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹவ் இஸ் டெம்பரேச்சர் மெஷர்டு, அது வந்து இம்பார்ட்டன்ட். 40ல் இருக்கக்கூடிய வாட் யூ நவுன் அபவுட் த புலித்தேவர், அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 38ல் இருக்கக்கூடிய 4th ஆங்கிலோ மைசூர் வார், அது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் நமக்கு கேள்விகளே இருக்காது. அதனால் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின், அதனால் இதில் இருக்கக்கூடியது எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட் அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் மணி, கொஸ்டின் நம்பர் 46ல் இருக்கக்கூடியது. அதுமாதிரி உங்களுக்கு 47ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா வேர்ல்டு மேப்லையும் உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் 49ல் இந்தியா மேப்பில் 8 மார்க்லையும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், 48ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன், கொஸ்டின் நம்பர் 48ல் பி, அதுவும் நமக்கு ரிப்பீட்டட். இது எல்லாமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அதுமாதிரி கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, அது வந்து உங்களுக்கு 48ல் கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 மார்க் இல்லை 8 மார்க், ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 8த்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி வந்து 8th and 10th 2 பேருக்குமே இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 8த்தில் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் வரும்போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்தே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 8த்துக்கும் 10த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.